ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவநேத்ரா கிரியேட்டிவிட்டி. நான் இன்னைக்கு பேப்பர் லீஃப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயரில் ஹாஃபாக 2 ட்ரையாங்கிள் எடுத்து அதை மடிக்கணும். அப்படி நல்லா மடிக்கணும். அந்த மாதிரி மடித்து நல்லா ஃபோல்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக பேப்பர் லீஃப் வரும். அந்த மாதிரி எல்லா பக்கமும் மடிச்சிட்டே இருந்தீங்கன்னா தான் இன்னும் எல்லாத்த விட ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக வரும் அந்த பேப்பர் லீஃப். நெக்ஸ்ட் திருப்பி அதே மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக அதை மடிக்கணும். அதே மாதிரி எல்லா இதுலேயும் நீங்கள் அப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு அழகான பேப்பர் லீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி நான் 3 பக்கம் மடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் திருப்பி மடித்து நான் லாஸ்ட்டு வரையும் மடிச்சுக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். லாஸ்ட் வரையும் கொஞ்சம் கேப் விடாமல் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் இப்போ இது மட்டும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பண்ணதை விட்டுறாதீங்க. அப்படி லாஸ்ட் ஒன்க்கு வந்துட்டிங்கன்னா அங்கே கொஞ்சமாக கம் வச்சு அதை ஒட்டிங்க. அப்படி ஒட்டியாச்சுன்னா அதுக்கு சென்டரில் கொஞ்சமாக கம் வச்சு அதை ஸ்ப்ரெட் பண்ணணும் விரல் வச்சு. அதை அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி நல்லா அது டைட்டாக இருக்கிற மாதிரி அதோட எட்ஜை பிடிச்சி இழுக்கணும். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா இதுவும் இருக்கும்ல, அங்கெல்லாம் கம்லாம் வச்சு எல்லா இடத்துலையும் கம் வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை இன்னொரு பக்கத்தை எடுத்து ஃபோல்ட் பண்ணி நல்லா நீங்கள் எப்படி சென்டரில் வச்சு ஃபோல்ட் பண்ணி இது பண்ணீங்களோ அதே மாதிரி மறுபடியும் இது பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம பேப்பர் லீஃப் ரெடி. தேங்க்யூ, பாய்.